கிரக பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த 4 கிரகங்கள் கூட்டு கிரகமாக செயல்படும் போது, அதுவும் இந்த மீன ராசியில சஞ்சரிக்கும் போது நிறைய பேருக்கு இந்த கேள்விங்கிறது எழுறது. இது ஒரு 3 மாசமா இந்த நிகழ்வுகளை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இதற்கும் எங்கள் ஜாதகத்திற்கும் ஏதாட்டி தொடர்பு இருக்குதா, எங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்க ஜாதகத்தில் இந்த லக்னங்கள் செல்லும் போது சில கிரக அமைப்புகள் அந்த தொடர்பை, அந்த எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த இடத்துல இருக்கும். உதாரணமாக இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதியோ நட்சத்திராதிபதியோ நல்ல நிலையில இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதை விட பாக்யஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல நிலையில இருந்ததுன்னா இது சார்ந்த எண்ணங்கள் அவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. அடுத்த முன்னேற்ற பாதை என்ன அப்படிங்கிற ஒரு தன்மை தான் உங்களுக்கு இருக்குமே தவிர, இதுல மூழ்கி ஒரு கவலையிலேயோ ஒரு கஷ்டத்திலேயோ இல்லைன்னா மனதளவுல அந்த பிரச்சனையில மாட்டிக்கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இந்த கிரகத்திற்கு கிடையாது. அந்த பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அவங்கள எப்படியாட்டி அதுல இருந்து வெளியில கொண்டு வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கலாம். பில்லி சூனியம் சம்பந்தப்பட்டது, கண் திருஷ்டி சம்பந்தப்பட்டது, செய்வினை கோளாறு சம்பந்தப்பட்டது, அவர்கள் ஜாதகத்தில் சில கிரகங்கள் பிரச்சனைக்குரிய பாவகங்களில் இருந்தால் மட்டும்தான் அந்த எண்ணத்தை அவர்களுக்கு தோன்றி வைக்கும். இன்னொன்னு, இது எல்லா ஜாதகத்துக்கும் வருமானம் வரும். நீங்களே பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு 40 வயசுன்னா இந்த 40 பிறந்த லக்னத்திலேருந்து ஒரு 3-4 லக்னம் ஒரு ஜாதகர் கடந்து தான் வந்திருப்பாரு. இந்த காலங்களில் இல்லாத ஒரு கேள்விங்கிறது தற்போது மட்டும் வந்திருக்குது அப்படின்னா சற்றும் யோசிக்கக்கூடியது மட்டுமே அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதற்கு நம்மளுடைய அக்ஷய ராசின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவகம் சம்பந்தப்படுமானா கண்டிப்பாக சம்பந்தப்படும். உங்க ஜாதகத்துல உங்களுடைய அக்ஷய லக்னமும் அக்ஷய ராசியும் எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்க. பாக்யஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பில்லி சூனியம் ஏவல் தோஷம்ங்கிறது நெருங்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.